யூனிவர்சிட்டி எபிசோட் 4ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே பார்ட்டில டேவ் மயங்கி விழுறாரு. அதை பார்த்த வெனிசா டேவும் ஜென்னும் ஒரே ஜூஸ தான் குடிச்சாங்கன்னு சொல்றா. அப்ப மேட் டேவ் கிட்ட இருந்த கிளாஸ பாக்குறாரு. அதுல சின்னதா ஒரு பேப்பர் இருக்கு. உடனே ஜென்னை தேடி போறாரு. ஜென் ஒரு இடத்துல மயங்கி கிடக்குறா. அவளை மேட் பாத்துறாரு. இன்னொரு பக்கம் இந்த விஷயம் தெரியாத ஹெட் மாஸ்டர் பசங்க எல்லாரையும் பார்ட்டியை என்ஜாய் பண்ண சொல்லி மைக்ல பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜென்னையும் டேவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அவங்கள அப்சர்வ் பண்ண நர்ஸ் டேவ் ஸ்டேபிளா இருக்கிறாருன்னு, ஆனா ஜென்னோட உடம்பு வித்தியாசமா ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜெரோம் டேவ் தான் அதிக ஜூஸ் குடிச்சான், ஆனா ஜென் 2 கிளாஸ் ஜூஸ் தான் குடிச்சா. அவனுக்கு எதுவும் ஆகாதப்போ ஜென்னுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னு சந்தேகம் கேக்குறாரு. அதுக்கு நர்ஸ் எனக்கு தெரியல, இன்னும் கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணி பார்க்கலான்னு சொல்றாங்க. அதுக்கு மியா ட்ரீட்மெண்ட் கொடுங்க, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறா. அடுத்ததா வெனிசா டாக்டர் எங்கன்னு கேட்க டாக்டர் இப்போ பிஸியா இருக்கிறதுனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லிட்டு நர்ஸ் போயிடுறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது, அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏதாவது பண்ணுங்கன்னு பசங்க சொல்ல நர்ஸ் அவங்க சொன்னதை கண்டுக்கவே இல்ல. அதே சமயம் ரெட் கலர் ஹூடி போட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டு போறதா காமிக்கிறாங்க. இந்த பக்கம் 4 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்குள்ளவே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜன்னல் வழியா ரெட் கலர் ஹூடி போட்டிருந்த பொண்ணு கையில ஒரு பாட்டில் இருந்ததே, அந்த பாட்டில் உள்ள வந்து விழுது. அந்த பாட்டில் கூட ஒரு துண்டு சீட்டு இருக்கு. அதுல இந்த மருந்து உதவுன்னு எழுதி இருக்கு. அத படிச்ச மேட் மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல எல்லாருக்கும் குழப்பமா இருக்கு. இத குடுக்கலாமா வேண்டாவான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு மேட் எதுவும் பண்ணாம இருக்கிறதுக்கு இத குடுக்கலான்னு சொல்றாரு. அடுத்ததா 2 பேருக்கும் அந்த மருந்த குடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் பார்ட்டிய காமிக்க பார்ட்டில இருந்து சுப்ரீமோ கிளம்புறாரு. அதை பார்த்த ஹெட் மாஸ்டர் ஏன் கிளம்புறன்னு கேட்க இங்க இருக்கிறதுல அர்த்தம் இல்லன்னு சொல்றாரு. அதான் எதுவும் நடக்கலையே, அப்புறம் என்ன ஆச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்ததை என்ன சொல்லுவீங்க? அதாவது ஜென்னுக்கும் டேவுக்கும் நடந்ததை பத்தி சொல்றாரு. ஆனா பிரின்சிபல் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. அவங்க அதிகமா ஜூஸ் குடிச்சதுனால ஒத்துக்காம போயிருக்கலாம். நீ ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட்ன்றதுனால பார்ட்டில இருந்தாகணும்னு சொல்றாங்க. அதுக்கு இவரு இங்க எதுவும் சரியா நடக்கலன்னு சொல்ல அதுல ஹெட் மாஸ்டருக்கு கோவம் வந்துருது. பார்த்து பேசு சுப்ரீமோ, நீ ஸ்டூடெண்ட் பிரசிடென்டா இருக்கலாம், ஆனா நான் இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர். நீங்க சொன்ன எதுக்கும் அர்த்தம் இல்லன்னு இவரு சொல்ல சீக்கிரமாவே அர்த்தம் வந்துரும், நீயும் பாப்பன்னு சொல்றாங்க. அதுக்கு சுப்ரீமோ எதுவும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல 4 பேரும் அவங்க 2 பேரும் இன்னும் எழுந்திருக்காதத பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ டேவ் கண் முழிச்சிடுறாரு. ஆனா ஜென் எழுந்திருக்கல. அப்போ ரெட் கலர் ஹூடி போட்டிருந்த அந்த பொண்ணு அங்க வந்து ஜென்னுக்கு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறா. அதுக்கப்புறம் அந்த மருந்த மறுபடியும் கொடுக்க சொல்றா. மேட் ஜென்னுக்கு மருந்து கொடுக்க கொஞ்ச நேரத்துல ஜென்னும் எழுந்திருச்சிடுறா. அதுக்குள்ள அந்த ஹூடி போட்ட பொண்ணு அங்கிருந்து போயிடுறா. டேவும் ஜென்னும் எழுந்திருச்சத பார்த்து மத்த 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மறுநாள் கிளாஸுக்கு போன 6 பேரும் நேத்து நடந்த சம்பவத்தை பத்தியும் இவங்களுக்கு ஒரு பொண்ணு உதவி பண்ணாலே அவளை பத்தியும் அவ யாருன்னு எதுக்காக உதவி பண்ணான்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கேள்விக்கு அவங்களுக்கு பதிலே கிடைக்கல. ஆனா 6 பேரும் அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்றாங்க. அப்போ டீச்சர் வர ஜென்னுக்கு மட்டும்தான் அந்த கிளாஸ், மத்த 5 பேருக்கும் வேற கிளாஸ். அதனால ஜென்னை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க அவங்க கிளாஸ்க்கு போயிடுறாங்க. வந்த டீச்சர் நிக்கி அவர் கிளாஸ்ல இருந்து நின்னுட்டதாகவும் இதுக்கப்புறம் அவர் கிளாஸ அட்டெண்ட் பண்ண மாட்டான்ற இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்போ ஜென்னுக்கு பின்னாடி உட்கார்ந்து இருந்த செலின் சும்மா இல்லாம ஜென் கிட்ட சுத்தி பாரு, உன்னோட எதிரி யாரா வேணாலும் இருக்கலாம். உடனே ஜென் சுத்தி பார்த்துட்டு என்ன சொல்ல வரன்னு கேட்க, நீ ரொம்ப அப்பாவியா இருக்கிற, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உன்னோட கூட்டாளியா இல்லாம இருக்கலாம். ஒருத்தர் சிரிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு சுப்ரீமோவோட செக்ரட்டரி பதவி கிடைச்சிருக்கு இல்லையா, அந்த பதவியால ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீ அந்த பதவியை ஏத்துக்கிட்டா உனக்கு எந்த சிக்கலும் வராது. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உன்னை காப்பாத்திக்கிட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ கை விட்டுருவியான்னு கேக்குறா. அதுக்கு ஜென்னால பதில் சொல்ல முடியல. கிளாஸ விட்டு போயிடுறா. வெளியே போன ஜென் ஒரு பொண்ணை பாக்குறா. அந்த பொண்ணு மனசளவுல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா. அவகிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்க அவ பதில் சொல்லாம போயிடுறா. ஜென் அந்த பொண்ணு பின்னாடியே போக அவளை இவளோட ஃப்ரெண்ட்ஸான 3 பாய்ஸும் பாத்துறாங்க. அவங்களும் ஜென்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போன ஜென் ரெஸ்ட் ரூமுக்குள்ள போறா. அங்க அந்த பொண்ணு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கா. அதை பார்த்த ஜென் உதவிக்கு மத்தவங்களை கூப்பிட அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வந்துடுறாங்க. பின்னாடியே பிரின்சிபலும் வராங்க. வந்தவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கிளாஸுக்கு அனுப்பிட்டு ஜென்னை மட்டும் அவங்க ரூமுக்கு வர சொல்றாங்க. அதுக்கு ஜெரோம் நாங்க எதுவும் பண்ணலன்னு விளக்கம் கொடுக்கறாரு. அதுக்கு பிரின்சிபல் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது, நான் ஜென் கிட்ட பேசணும்னு சொல்றாங்க. அதுக்கு மேட் நானும் கூட வரேன்னு சொல்ல ஜென் பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு பிரின்சிபல் கூட போறா. அடுத்ததா 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு போக அங்க பிரின்சிபல் சீட்ல சுப்ரீமோ உட்கார்ந்து இருக்காரு. சுப்ரீமோ தான் பிரின்சிபல் அனுப்பி ஜென்னை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு போல இருக்கு. இவங்க வந்த உடனே சுப்ரீமோ இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்,
நீங்க போங்கன்னு சொல்ல பிரின்சிபலும் போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஜென் சுப்ரீமோ கிட்ட அந்த பொண்ணை பத்தின விவகாரம்னா நான் அதுல இன்வால்வ் ஆகல சாரின்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ ஏன் இவ்வளவு கடுமையா பேசுற, நீ ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்க, அத மறந்துட்டியா, கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு, நீ ஸ்டூடெண்ட் பிரசிடென்ட் செக்ரட்டரி ஆனதுக்காக தான் இந்த மீட்டிங்னு சொல்றாரு, அந்த பொசிஷன் எனக்கு வேண்டான்னு இவ சொல்ல அதுக்கு சுப்ரீமோ இது பேச்சுவார்த்தை கிடையாது, உனக்கு நிறைய சாய்ஸும் இல்ல, நான் தான் உன்னை என்னோட செக்ரட்டரியா தேர்ந்தெடுத்தேன், அதனால உனக்கு சில தகவலை தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன், ஆனா ஜென்னுக்கு அந்த தகவலை தெரிஞ்சுக்கிறதுல துளி கூட விருப்பம் இல்ல, அதனால அது வேண்டான்னு சொல்றா. அதுக்கு சுப்ரீமோ ஜென் இந்த யூனிவர்சிட்டியில பிரசிடென்ட்டோட செக்ரட்டரிக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அந்த பதவிக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, இந்த பதவியில இருந்தாக்க எல்லாத்தையும் கத்துக்கலாம், இந்த பதவி வந்ததுக்கு அப்புறம் உன்கிட்ட நிறைய கட்டுப்பாடு இருக்கும், எல்லா தகவலும் உன்கிட்ட வரும், மத்தவங்க உன்கிட்ட நெருங்க தயங்குவாங்க, அதுக்கு இவ யோசிச்சு சொல்றேன்னு சொல்றா. அதுக்கு சரின்னு சொன்ன சுப்ரீமோ நேத்து நடந்த விஷயத்த பத்தியும் இப்போ அவ உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறாரு. நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, நம்ம பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சுன்னா நான் கிளம்புறேன், எனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஜென் கிளம்புறா. அப்போ சுப்ரீமோ நேத்து நடந்த அந்த விஷயத்த யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும், அதுக்கு ஜென் யார் அதுன்னு கேட்க உன்னோட உள் உணர்வை நம்பு, அது யாருன்னு உனக்கே தெரியும்னு சொல்றாரு. ஜென் அங்கிருந்து வெளியே வர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜென்னுக்கு ஒரு டீச்சர் பாடம் எடுத்தார் இல்லையா, அவரு ஜென் கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றாரு. அதுக்கு இவ என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு இருப்பாங்க, அதனால நான் அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்றா. அதுக்கு டீச்சர் இதுவும் முக்கியமான விஷயம், சில நிமிஷம் தான் ஆகும்னு சொல்றாரு. ஜென்னு ஒத்துக்க பேசுறதுக்காக அவளை கேண்டீனுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போனதுக்கு அப்புறம் டீச்சர் ஜென் கிட்ட உதவி வேணும்னு கேக்குறாரு. ஜென்னுக்கு ஒன்னும் புரியல, என்ன சொல்றீங்கன்னு கேக்குறா. அதுக்கு அவரு நான் உண்மையிலேயே டீச்சர் கிடையாது, ஒரு டிடெக்டிவ், இந்த யூனிவர்சிட்டியில என்ன நடக்குதுன்னு விசாரிச்சு இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ பாதுகாப்பா வெளியே கொண்டு போக வந்திருக்கிற, அதுக்காக உன் உதவி தேவைன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜென் குழப்பத்தோட எனக்கு ஒன்னும் புரியலன்னு சொல்றா. அதுக்கு அவரு நான் டிடெக்டிவ் மட்டும் இல்ல, சீக்ரெட் ஏஜென்ட்டா இந்த இடத்தை கண்காணிச்சிட்டு வரதாகவும் இதுவரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலன்னு, இந்த ஸ்கூல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டுல இல்லாதனால கவர்மெண்ட் நேரடியா தலையிட முடியலன்னு ஒரு மாசமா கண்காணிச்சும் ஸ்டூடெண்ட்ஸ பாதுகாக்கிறதுக்கு வழி இன்னும் கிடைக்கலன்னு, ஏன்னா அவருக்கு சில லிமிட்ஸ் இருக்கா, அதனாலதான் இவளோட உதவியை கேட்கறதா சொல்றாரு. அதுக்கு ஜென் சார் என்னால உதவி செய்ய முடியாது, நான் இந்த ஸ்கூல்ல சாதாரண ஸ்டூடெண்ட், எனக்கு எதுவும் தெரியாது, உங்களுக்கு தேவையான தகவலை என்னால தர முடியாதுன்னு சொல்றா. அதுக்கு டீச்சர் உன்கிட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நீ மட்டும் செக்ரட்டரி போஸ்டிங்க ஏத்துக்கிட்டா போதும், உனக்கு எல்லா ஆக்சஸும் கிடைச்சிரும், அப்போ அந்த லேப் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. என்ன லேபான்னு ஜென் கேட்க அதுக்கு அவரு ஆமா இந்த ஸ்கூல்ல ஒரு லேப் இருக்கு, அங்கதான் ஒரு சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாரு, ஆனா அவர் மரணம் சாதாரணமா நடக்கலன்னு சந்தேகமா இருக்கு, அந்த ஃபார்முலாவோட ஒரு பகுதி சில பேர்கிட்ட இருக்கலாம், மீதி பாதிய சயின்டிஸ்ட் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்காராம், இதுவரைக்கும் அந்த லேப் எங்க இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட் யாருன்னு யாருக்கும் தெளிவா தெரியல, சில பேர் அந்த உண்மையை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறதாகவும், அவங்களுக்கு முன்னாடி நாம அதை கண்டுபிடிக்கணும், நீ செக்ரட்டரி பதவியை ஏத்துக்கிட்டா உனக்கு எல்லா இடத்துக்கும் அனுமதி கிடைக்கும், அப்பதான் என்ன நடக்குதுன்னு சரியா தெரிஞ்சுக்க முடியும், உன்னாலதான் எல்லாருக்கும் உதவி பண்ண முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஜென்னுக்கு குழப்பமா இருக்கு, இத நம்பலாமா வேண்டாவான்னு எனக்கே புரியலன்னு அவர்கிட்டயே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஜென் வெனிசாவை மீட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. அதுக்கு வெனிசா பிரின்சிபல் எல்லா கிளாஸுக்கும் வந்து நடந்த விஷயத்துக்காக எல்லாரையும் கிரவுண்ட்ல சுத்தி ஓட சொன்னாங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஜென் கிட்ட உனக்கு என்ன ஆச்சு, நீ எங்க போனன்னு கேக்குறா. அதுக்கு ஜென் செக்ரட்டரி பதவியை ஏத்துக்க சொன்னாங்க இல்லையா, அத பத்தி சொல்றா. அப்போ நீ ஏத்துக்க போறியான்னு இவ கேட்க இன்னும் முடிவு பண்ணலன்னு சொல்றா. அடுத்ததா ஜென் லைப்ரரிக்கு போய் ஸ்கூலை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு புக்ல தேடி பாக்குறா. ஆனா எந்த தகவலும் கிடைக்கல. அப்போ அங்க வந்த மேட் என்ன தேடிட்டு இருக்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஜென் நாம எல்லாரும் இங்க நல்லா இருக்க ஏதாவது வழி இருக்கான்னு பாக்குறேன்னு சொல்றா. அதுக்கு அவரு அது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, இருந்தாலும் நாம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. அதுக்கு ஜென்னும் ஆமா நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் நல்ல மாற்றம் கொண்டு வருவோம், அது வரைக்கும் முயற்சியை கைவிடக்கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு மேட் நீ என்ன முடிவு எடுத்தாலும் நீ என்ன யோசிச்சாலும் உனக்கு நான் துணையா இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு ஜென் கையில சின்னதா ஒரு முத்தம் கொடுக்கறாரு. அப்போ பக்கத்து ஷெல்ஃப்ல அந்த புக்ஸ் எல்லாம் கீழே விழுது. அதை பார்த்து என்ன நடக்குதுன்னு புரியாம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படியே அந்த ஷெல்ஃபுக்கு இந்த பக்கம் காமிக்கிறாங்க. ஷெல்ஃப குலுக்குனது வேற யாரும் கிடையாது, சுப்ரீமோ. ஜென்னும் மேட்டும் நெருக்கமா இருந்தாங்க இல்லையா, அதை பார்த்துதான் அவர் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. அன்னைக்கு ராத்திரி வழக்கம் போல ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயமும் நடக்குது. அதை பார்த்த ஜென் மனசுக்குள்ள செக்ரட்டரி பொசிஷன், ரகசிய விஷயம், இதெல்லாம் ரொம்ப அதிகமா போகுது, நான் என்ன செய்யணும், ஒருவேளை செக்ரட்டரி பதவியை ஏத்துக்கிட்டா கொஞ்சம் அதிகாரம் கிடைக்கும், ஆனா அதனால என்ன பயன், பிரசிடென்ட் சொன்னதை நம்பி எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணணுமா, இல்ல
டெடெக்டிவ் சொன்னதை நம்பணுமான்னு மனசுக்குள்ளவே கேள்வி கேட்டுக்கிறா. என்னால என்னையே பாதுகாப்பா வச்சுக்க கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? ஒருவேளை 2 பேருமே உண்மையை சொல்லலன்னா என்ன அவங்க திட்டத்துல பயன்படுத்திக்கிறாங்களோன்னு ஏகப்பட்ட சந்தேகம் வருது. ரெண்டுத்துல எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாம குழப்பமாகறா. மறாவது நாள் வழக்கம் போல எல்லாரும் கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸ் ரூம்ல இருந்த சூழ்நிலையை பார்த்தாலே நேத்து ராத்திரி ஏதோ பெரிய விஷயம் நடந்த மாதிரி தெரியுது. உடனே ஜென், நீங்க எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவ மட்டும் தனியா போயிடுறா. ஜென் நேரா சுப்ரீமோவை பார்த்து நான் செக்ரட்டரி பதவியை ஏத்துக்கிறேன்னு சொல்றா. உடனே சுப்ரீமோ அந்த பதவிக்கான ட்ரெஸ் கொடுத்து இத மாத்திக்கிட்டு வா, அப்புறமா நம்ம ரூமை காட்டுறேன்னு சொல்றாரு. ட்ரெஸ் மாத்துறதுக்காக ஜென் வெளியே போக சுப்ரீமோ அவளை தடுத்து இங்கேயே மாத்திக்கோன்னு சொல்லிட்டு அவரு வெளியே போய் நிக்கிறாரு. ஆனா ஜென் அங்க ட்ரெஸ் மாத்தாம ரெஸ்ட் ரூமுக்கு போயிடுறா. இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரும் ஜென் அந்த பதவியை ஏத்துப்பாளா இல்லையான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜெரோம் அவ பதவியை ஏத்துக்கிட்டா நமக்கு நல்லதா கெட்டதான்னு கேக்குறாரு. அதுக்கு டேவ் அத அவ எப்படி ஹேண்டில் பண்றான்றத பொறுத்துதான் இருக்கு. அவ ஏத்துக்கிட்டா நமக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும், அவளால தகவல் ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாரு. அதுக்கு வெனிசா, டேவ் சொல்றது சரிதான், அவ அந்த பதவியில இருந்தா நம்மள பாதுகாப்பா வச்சுக்க முடியும்னு சொல்றா. அதை கேட்ட மியா, ஒருவேளை அந்த பதவியை விட்டு வர முடியலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதுக்கு டேவ், அதுலயும் அர்த்தம் இருக்கு, அதிகாரம் கிடைக்கிறப்போ ஆபத்து இருக்கும், சில நேரம் மக்கள் மாறிடுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு மேட், ஜென் அப்படி மாற மாட்டான்னு நம்பிக்கையோட சொல்றாரு. நீ எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றன்னு டேவ் கேட்க, அதுக்கு ஜெரோம், ஜென் அந்த பதவியை ஏற்கிறது சரிதான், அவ நம்மளோட மிகப்பெரிய பலமாகலாம், அது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு மாதிரி இருக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு மேட், நீ சொல்றதுல 2 உண்மை இருக்கு, ஆனா ஜென் அந்த பதவியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றாரு. அதுக்கு வெனிசா, மேட் சொல்றதும் சரிதான், முதல்ல ஜென் என்ன முடிவெடுக்கிறான்னு பாப்போம், அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஜென் ட்ரெஸ்ஸ மாத்திக்கிட்டு வர அவளை பார்த்த சுப்ரீமோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவரு ஜென்னை விரும்புற மாதிரி தெரியுது. அப்ப ஜென் அடுத்தது என்ன செய்யணும்னு கேட்க இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ காமிக்கிறாங்க. அப்போ மியா மேட்ட பார்த்துட்டு ஏன் நீ வித்தியாசமா இருக்கிறன்னு கேட்க, அதுக்கு மேட், ஜென் பிரசிடென்ட்டோட செக்ரட்டரியா இருக்கிறது சரிதான், ஆனா அங்க இருக்க எல்லாரையும் முழுசா நம்ப முடியாது, குறிப்பா சுப்ரீமோவன்னு சொல்றாரு. அதுக்கு வெனிசா, என்ன பொறாமப்படுறியான்னு கிண்டல் பண்றா. அப்போ சுப்ரீமோவும் ஜென்னும் அங்க வராங்க. அவங்கள பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்னை கிண்டல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவ டாப் 10ல இருக்கிற விஷயம் தெரிய வர உடனே அவகிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஜென் அவங்க சொன்னதை பெருசா எடுத்துக்காம பரவாயில்ல வழிய விடுங்கன்னு சொல்றா. உடனே எல்லாரும் விலகி நிக்க ஜென் படிக்கட்டுல இறங்கி வரா. அவளை பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் அவளை கூப்பிட, அப்போ சுப்ரீமோ, நீ இவ்வளவு சீக்கிரம் கத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வா போகலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போயிடுறாரு. ஜென் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம சுப்ரீமோ பின்னாடியே போயிடுறா. அவ அப்படி போனது ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.